விதமாக பழக்குவித்து தான் ஆண்டவர் கொண்டு வர்றாரு. ஆமென் ஆமென். இதற்கு எல்லா பாஸ்டர்ஸ்க்கு நான் நன்றி சொல்றேன். ஆண்டவர் நாமத்தினால வாழ்த்து சொல்றேன். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கிராமத்துல பல கிராமங்களில் இந்த உலகம் எங்கும் சுற்றி போய் சுவிசேஷம் அறிவித்து ஜாதி ஜனங்களை ஆண்டவர் மந்தைகளை கொண்டு வரும்படியா தான் நம்ம தெரிஞ்சு கொண்டிருக்காரு. ஆமென் ஆமென். ஆமா பாருங்க, இப்போ சாட்சி சொன்ன சகோதரனை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உள்ளத்துல கண்ணீர் வந்துச்சு. ஏன் தெரியுங்களா? இப்படி எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்காங்க. பல இடங்களுக்கு போய் எனக்கு நிம்மதி கிடைக்குமான்னு சொல்லி கூட அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்களும் நானும் தான் ஆறுதலும் தேர்தலும் சொல்லணும். ஆமே ஆமே. எப்படி தெரியுங்களா? டாக்டரால முடியாது, கடவுளால முடியும்னு சொல்லி அந்த ஜிஹெச் டாக்டர்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பாங்க பாருங்க, அந்த டாக்டர் என்கிட்ட பேசினார். நாங்களே சொல்லுவோம்மா, நாங்கள் எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், ஆனால் நமக்கு எல்லாருக்கும் மேலாக இருக்கிற ஆண்டவர் இறைவன் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம்மா அப்படின்னு சொன்னார் அவர். அதே போல் இந்த சுவிசேஷ ஊழியங்கிறது இயற்கைக்கு மேற்பட்ட அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளது. ஆமென். ஏன் தெரியுங்களா? ஏசப்பா கால்நடையாக தானே ஊழியம் செய்தாரா? மைல் கணக்கில் நடந்து போய் ஒவ்வொரு ஆத்மாவும் சந்திச்சாரா? உங்களை என்னை சந்திச்சதுனால நம்ம இங்கே வந்திருக்கோம். உண்மையா இல்லைங்களா? நானும் உங்கள் மத்தியில் நிற்கிறேன். நானும் ஒரு சின்ன கிராமத்தில் வயல்வெளிகள் சுற்றி, எங்கள் கிராமம் சின்ன கிராமம், தூத்துக்குடியில் நால்மாவடிங்கிற கிராமத்தில் பிறந்தவ தான். வீட்டை விட்டு வெளியே போகாது வளர்ந்தவ தான். என் வாழ்க்கையில சூறாவளி அடித்ததுனால இனி உலகத்தையே நான் பார்க்கக்கூடாது, மனிதர்களையே பார்க்கக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிடணும்னு சொல்லி இருந்தவன் நான். ஆனால் ஆண்டவர் என்னை தேடி என்னை ரட்சித்து அவருடைய வார்த்தையை கொடுத்து வானத்தையும் பூமியையும் படைத்த இறைவன் உனக்கு நாயகராக இருக்கிறேன்னு சொல்லி என்னை பேசி இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்துக்குள்ளே கொண்டு போய் 18 வருஷம் என்னை அந்த இடத்துல உருவாக்கினார். அந்த 23வது வயசில் ஆண்டவர் என்னை அழைச்சி ரட்சித்து அபிஷேகம் பெற்று ஆண்டவர் என் கூட ஒவ்வொரு நிமிஷமும் பேசிக்கிட்டே இருப்பார். எப்படி ஒரு கணவன் மனைவி பேசுவாங்க அப்படி பேசிக்கிட்டே இருப்பார். அப்படி பேசுனதுனால தான் நான் ஆறுதல் அடைஞ்சு, அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி சிறுமைப்பட்ட ஜனங்கள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், ஆறுதற்றவர்கள், இவர்களுக்கு ஊழியம் செய்ய உன்னை அழைக்கிறேன், நீ வர்றியான்னு கேட்டார். ஊழியன்னா எனக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் அவர் வர்றியான்னு கேட்டார். நான் வர்றேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். அப்புறம் நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்தாரு, தரிசனங்களை கொடுத்தாரு. என்னுடைய தரிசனம் பயங்கரமானது. அப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்னை கொண்டு உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. படிப்பறிவுள்ள 2-4 பேர் அதில் நின்றுட்டு இருந்தால் அங்கே போய் நிற்க மாட்டேன். அவ்வளோ பயப்படுவேன், வெக்கப்படுவேன், ரொம்ப கூடி வீட்டுக்குள்ளே இருந்தவா. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் மத்தியில் கொண்டு நிப்பாட்டி இருக்காரா? அல்லேலூயா. பாஸ்டர் சொன்ன மாதிரி இந்த ஊழியர் கான்ஃபரன்ஸ் ப்ரேயரை நடத்துறதுக்கு முன்னாடி நானும் 4 மாதம் அந்த லாக்டவுனில் வீட்டுக்கு தனியாக இருந்து ஜெபம் பண்ணேன். 4 மாதங்கள் யாரையுமே நான் அலோடு பண்ணலை. எங்கள் சபை போதகரோ குடும்பங்களோ யாருமே நான் சந்திக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி 4 மாதங்கள் ஜெபம் பண்ணி முடிக்கிற நேரத்தில் இந்த கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு நடத்த சொல்லி. கொஞ்சம் பேரா ஒரு 4 பேர் வச்சு தான் அந்த